அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் பார்க்கலாம். இது முழுக்க மேக்ஸ் அடிப்படையில் எடுக்கும். இந்த மாதிரி பப்ளிக் டொமைனில் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, லிங்க்டின், வாட்ஸ்அப், டெலகிராம் இதில் யார் கொடுக்குறதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் கொடுக்குறது சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் படித்து ஆராய்ந்து அது சரியாக இருக்குன்னா பயன்படுத்துங்க. இல்லையா நான் கொடுக்குற வேல்யூ நீங்கள் படிச்சிருப்பீங்க, நிறைய டெக்னிக்கல்ஸ் அதெல்லாம் அது கூட மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்துவீங்க, இல்லையா தவிர்த்துருவீங்க. நாம் ஒரு ஓப்பன் அட்ரஸ் பார்க்குறதில்ல, ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கறது கிடையாது, பேட்டர்ன்ஸ் பார்க்கறதில்ல, இதெல்லாம் நமக்கு கிடையாது. நம்ம மேக்ஸ் வேல்யூ பிஃபோர் கால்குலேஷன், மார்க்கெட்டுக்கு முன்னாடியே எல்லா கால்குலேட்டும் பண்ணி வச்சுப்போம். அங்கே வந்தால் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும், எந்த இடத்துல ஸ்ட்ரென்த் ஆகுது, எல்லாமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் மேக்ஸ். இதனுடைய கிளாஸ் வருகிற 21ஆம் தேதி 21st துவங்குது. இன்ட்ராடே கிளாஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்ட்ராடே கிளாஸ் ஒரு 2 month இருக்காதுன்னா அதுக்கப்புறம் தான் இருக்கும். யார் டீட்டெயில் வேணும்னு மெசேஜ் பண்ணீங்களோ அவங்களுக்கு எல்லாம் அனுப்பிட்டேன். யாருக்கா வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு நம்ம இதுக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் ரீட்டைல் ட்ரேடர் பாருங்க, ஹியூஜ் பையில் இருக்காங்க. இதில் இவங்க இவ்வளோ பையில் இருக்கும் பொழுது ஒரு சினாரியோ நடக்கலாம். இவங்க கவர் பண்ணணும், பையில் இவ்வளோ பையில் வருது, எக்ஸிட் ஆகணும், செல் பண்ணணும். அப்போது ஷார்ட் கவரிங்கில் கூட மேலே, ஏன்னா ப்ரோ ட்ரேடர் பையில் இது செல்லில் இருக்காங்க. அப்போ இவங்க பையில் இருந்து செல்லுக்கு மாற, இவங்க பைக்கு மாற, இதை கவர் பண்ணது வாங்க மார்க்கெட்டு இதாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் நமக்கு முடிஞ்சு போன டேட்டா, லைவில் அப்படியே கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. நம்ம மேக்ஸ் அடிப்படையில் கண்டுபிடிச்சி அது எதை டைரக்ஷன். அப்போ இது ஹியூஜாக இருக்குது, இந்த பை இருக்கக்கூடாது, இவ்வளோ பையெல்லாம் ஹியூஜ் பை. நேற்று அவ்வளோ மார்க்கெட் இதாகுது, அப்பவும் பாருங்கள் நம்ம தான் ரீட்டைல் ட்ரேடர் பையில் இருக்கிறோம். ஆனால் நம்ம மேக்ஸில் எவ்வளோ தெளிவாக சொல்லி கொடுக்குது, மார்க்கெட் இந்த பக்கமாக இருக்குது அப்படின்னு. இப்போது மார்க்கெட்டை எப்படி அணுகணுமோ மேக்ஸ் சார்ந்து மட்டும் அணுகணும். உங்கள் பகுதியில் தெரிஞ்சவங்க யார் சொல்லி கொடுத்தாலும் கற்றுக்குங்க, மேக்ஸ் சார்ந்து இருக்கணும். சரி, இப்போது இன்னைக்கு வருவோம். இன்னைக்கு எக்ஸ்பைரி டேயில் 0 to 0 கால் இருக்குது. 0 to 0 கால் மஸ்ட்டு. அதுக்கான 5 ரூல் இருக்குது. அந்த 5 ரூல் ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு இது 5 ரூலில் மட்டும் மறந்துடாதீங்க தயவு செய்து. 0 to 0 கால். இன்னைக்கு 23,100 கால் 88 rupees சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் ஏறுவதற்கும், 88 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் இறங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, அது 88லேருந்து ஏறினா ஒரு வேலையில் திரும்பி ஆகணும், அது அதே டைரக்ஷன். அப்போ ஒரு இடத்துல இன்னொரு வேல்யூ வருது, டக்குன்னு அந்த ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணுறது. அதே போல் கீழே வந்தாலும் ஒரு வேல்யூ திரும்பணும், அது அதே டைரக்ஷன். அப்போ இங்கே இன்னொரு வேல்யூ இருக்குது, அது ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணணும். அது போல் ஒவ்வொரு இடத்துல போயிட்டு எங்கெங்கே ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணணும், 1000 பாயிண்ட் ஏறினாலும் இப்படி ஏறும், எங்கெங்கே ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணணும், எல்லாம் மேக்ஸ் பிஃபோர் கால்குலேஷன். இறங்கினாலும் அதே போல் மேக்ஸ், ஃபுல்லி மேக்ஸ் தான். ஓகேங்களா? அப்போது இந்த 88 இருக்கும்போது நீங்கள் டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் பெட்டராக இருக்கும். அங்கே நீங்கள் எனி கன்ஃபர்மேஷன் உங்கள் டெக்னிக்கல் கூட, நம்ம அங்கே ரூல் இருக்குது, கன்ஃபர்மேஷனு ஃபால்ஸாக கூட இருக்கும். மேலே இருக்கும், டக்குன்னு கீழே வரும், கீழே இருக்கும், இங்கேயே இருக்கும், டக்குன்னு தூக்கிடுவாங்க. அதெல்லாம் ஃபால்ஸாக நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்துறது, அதுவும் நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். இது நடந்திருக்க இல்லைன்னு போஸ்ட் மார்க்கெட் பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க.